ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பாத்ரூம் படிஞ்சிருக்க உப்பு கரை எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரியெல்லாம் ஜூஸ் பேக்கெட் இந்த மாதிரியும் கிடைக்கும், பாட்டில்ஸ்லையும் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம இந்த பேக்கெட்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதையே சூப்பராக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உள்ள வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக உங்கள் வீடுங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நான் வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்துருச்சு. இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஒரு ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை கைக்கு சம்டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம எங்கன்னா ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறோம், ஒரு சில பொருட்கள்லாம் கெட்டு போகக்கூடாது, ஃபுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான்வெஜ் ஆகட்டும் கெட்டு போகக்கூடாது. சம்டைம் நம்ம ஊருக்கெல்லாம் போவோம், அப்போ ஒரு சில டைமில் நான்வெஜ்லாம் கொண்டு எடுத்துகிட்டு போகிறவங்க கூட இருக்காங்க, ஃபிஷ் ஆகட்டும், மீட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி டைமில் இதை ஒரு ஐஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஐஸ் தாங்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் ஆகட்டும், நார்மல் கார்ன் ஆகட்டும், ஸோ வேக வைக்கும் போது நம்ம ஒரு சில டைமில் முழுசாக வேக வைப்பாங்க, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக எல்லாமே முத்து முத்தாக எல்லாமே வெளியே விழுந்துடும் இந்த கார்ன்லாம். ஸோ அதுக்காக எப்படி கட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் கட்டுற பாருங்கள், அந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாவே சூப்பராக எல்லா லேயருமே கீழே விழுந்துடும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக கார்ன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, கார்ன் எடுக்கிறதுக்கு எந்த ஆர்கனைசரும் வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுலபமாக நீங்கள் வேக வைக்கும் ஒருத்தரும் சரி, வேக வச்சதுக்கப்புறமும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தனியாக எல்லாமே விழுந்துடும். நான் எப்பொழுதுமே ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தனியாக எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கொடுப்பேன். நம்மளுக்கு அது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாமே தனியாக முத்தாக வெளியே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய எண்ணெய். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ அளவெலாம் வாங்கி வைப்போம். ஒரு சில செக்கான எண்ணெய் ஆகட்டும், இது நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். ஸோ இது 2 கிலோ அளவு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் 3 மிளகு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மிளகு போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும், நீண்ட நாளுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கலாம். அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸே போயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணி அது வெயில் டைம்னு சொல்லவே வேண்டாம், நம்ம அப்போ ஜூஸ் அடிப்போம். ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 4-5 ஐஸ் கியூப் எடுத்து அதில் போட்டுருங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வீட்டில் இருக்க சால்ட் உப்பு எடுத்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு எடுத்து போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை பல்ஸ் மோட்லேயோ நார்மல் மோட்லேயோ வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாவே போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஷார்ப்னஸ் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்திங்க ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிட்டோம், வேறு எதுனா ஒரு பொருள் அரைச்சிட்டோம், அங்கங்கே திட்டாக நிற்கும், கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம பாத்திரம் கழுவுற விம் லிக்விடு இல்லை வேறு எந்த பிராண்டு டிஷ்வாஷ் லிக்விடு இருந்தாலும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா போதும். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பலன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் படிஞ்சிருக்க உப்பு கரைகள்லாம் டைல்ஸ்லேருந்து எப்படி நீக்கிறது, ஈஸியான மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கூட தான், கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பாத்திரம் கழுவும்ல விம் சோப்பு, ஸோ அதை தான் நான்
சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுமே இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தான் போட்டிருக்கேன். அது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொங்கி வரும். ஏன்னா நம்ம சோடா மாவு சேர்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுமே இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம கையே வலிக்காமல் சூப்பராக எந்த ஒரு ஆர்கனைசர் இல்லாமல் தேய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒன்று நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் வந்து அப்படி இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸோட மூடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூடிக்கு மேலே வந்து தேங்காயினுடைய குடிமி பகுதி இருக்கும்ல, அந்த நார் பகுதி அதை தான் வந்து தனித்தனியாக நான் பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்கேன். இது நான் வந்து க்ளீனிங் பர்பஸுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து இந்த மூடிக்கு மேலே போட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நான் ரப்பர் பேண்ட் தான் போட போகிறேன். நல்லா வந்து இந்த என்கிட்ட இருக்க ரப்பர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இது போட்டுக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் கயிறு கொடி கட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக நின்றும். அது இல்லாமல் நான் இது எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிச்சி கைக்கு வாட்டாமல் நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். ஏன்னா நம்ம பாத்ரூமில் படிஞ்சிருக்க உப்பு கரையெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அப்பப்போ தேய்ச்சி எடுத்தால் தான் வந்து அந்த உப்பு கரை படியாது. உப்பு கரை படிகிறதுக்கு மெயினான காரணமே பார்த்திங்கன்னா, அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணாதனால தான் அப்படியே படிஞ்சிருது. ஸோ அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனுமே ஆறிடுச்சு. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்துக்கோங்க. அதில் போட்டதுக்கப்புறம் மேலே மூடியில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து கரை படிஞ்சிருக்கு. ஆனால் வந்து ஒயிட் கலராக இருக்கனால அந்த அளவுக்கு தெரியல. பட் வந்து லேயராக வந்து அங்கங்கே வந்து படிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல எந்த அளவுக்கு கரை இருக்குதுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே இந்த டைல்ஸ்க்கு மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்குங்க. நல்லா குலுக்கி எடுத்ததும் மேலே இந்த மாதிரி டைல்ஸ் மேலே எல்லா இடத்துலையுமே வந்து ஊற்றி விட்டுருங்க. இது வந்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணனால கொஞ்சம் தான் படிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது ஊற்றுனதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேய்க்கிற ஸ்க்ரப்பரை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கைக்கு நல்லா வாட்டமாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே சூப்பராக வந்து உப்பு கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக எந்த ஆர்கனைசர் வாங்கினாலும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி, அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் குடுமியை போட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு தேய்ச்சிங்கனாவே போதும். சூப்பராக வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், டைல்ஸ் நல்லா தேய்ச்சிட்டேன். தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பலன்னு இருக்குது நீங்களே பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வந்து உப்பு கரையெல்லாம் படியுதுன்னா அப்பப்போ வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு படியாது. எப்பவுமே வந்து நம்ம அப்படியே விடுறதுனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே லேயராக எல்லா இடத்துலையுமே உப்பு கரை படிஞ்சிருக்கு. ஒரு சில டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நார்மல் வந்து ரொம்ப டார்க் கலர்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே தெரியும் அந்த உப்பு கரையெல்லாம். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கரையே இருக்காது. நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்ச நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்மளோட ஹேண்ட் வாஷ் டேப்பு இந்த இடத்துலையுமே வந்து எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். சூப்பராக பளபளன்னு ஆயிரும். எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி கழுகி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கு. உங்கள் வீடுங்களிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வந்து 100% எஃபெக்டிவான சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.